வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடி காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அவங்க அம்மா ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கன்னு சொல்ல, கிருஷை பற்றி தாண்டி ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களையும் அடிக்கிறானாமா, டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் பொய் சொல்கிறானாமா, எல்லா டீச்சர்ஸுமே அதே மாதிரி சொல்கிறாங்கடி அப்படின்னு சொல்ல ரோஹிணிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. உடனே கிருஷ்கிட்ட போய், டேய் உன்னை நான் நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சா உன்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு தானே இவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வச்சிட்ருக்கிறேன், நீ அங்கே போய் இந்த பேரை எடுத்துகிட்டு வந்திருக்கிற அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா, கல்யாணி கொஞ்சம் பொறுமையாக கேளு, கத்தாத அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க தான் எல்லா தப்பும் பண்ணுறவங்க மாதிரி அவங்க பக்கம் திரும்பி, நீ சும்மா இருமா அப்படின்னு கத்துற ரோஹிணி மறுபடியும் கிருஷ் பக்கம் திரும்பி, டேய் கேட்குறேன்ல சொல்லுடா அப்படின்னு கத்த அவர் அப்படியே அமைதியாக அழுத்தமாக பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. முதல்ல யார்கிட்ட இருந்து இப்படி பொய் சொல்ல கற்றுக்கிட்ட, சொல்லுடா யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு ரோஹிணி கத்த, உங்ககிட்ட இருந்து தாம்மா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கிருஷ் வெடுக்குன்னு சொல்லிடுறாரு. இத்தனை நாளாக ரோஹிணி விதைச்ச விஷமெல்லாம் எங்கேயோ வளரல, அவங்களுக்கு எதிரிலேயே வளர்ந்து நிற்கிது. ரோஹிணிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அவங்க அம்மாவும் பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே அதிர்ச்சியோட, என்ன என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டியா, என்ன என்கிட்டையும் பொய் சொல்கிறியா, நான் உனக்கு பொய் சொல்லுன்னு சொல்லி கொடுத்தேனா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அவர் இப்போ ரொம்பவே துளிர் விட்டுட்டாரு தைரியமா. ஆமாம், நீ தானே மனோஜ் டேடி வீட்டில் இருக்கும்போது பொய் சொன்ன அப்படின்னு கேட்க, ரோஹிணிக்கு மட்டும் இல்லை அவங்க அம்மாவுக்குமே ஒரு மாதிரி திகைப்பும் அதிர்ச்சியுமா இருக்கு. நீ தான் ஃபோனில் யார்கிட்டையாவது பேசும்போது பொய்யா பேசுவ, நீ பொய் சொல்லி மாட்டிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பொய் சொல்கிற, அடிக்கடி பாட்டிக்கிட்டையும் எங்கிட்டையும் கோவப்படுற, இப்பெல்லாம் உங்ககிட்ட பேசவே பயமா இருக்குமா அப்படின்னு வெடுக்குன்னு சொல்ற கிருஷ் கடைசியில் கொஞ்சம் சங்கடத்தோட, உன்னை பார்த்துதாம்மா இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே எந்த உணர்ச்சியும் இல்லாமல் மரம் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ரோகிணி. அவங்க அம்மாவாலையும் எதுவுமே பேச முடியல. நான் போய் சொல்லும்போது மட்டும் இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கிருஷ் கேட்க, கல்யாணியோட அம்மா கல்யாணியவே பார்த்துட்டு இருக்க நொறுங்கி போகிற கல்யாணி அங்கேருந்து படக்குன்னு போயிடுறாங்க. கிருஷை ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் வெளியே வர்றாங்க. வர்றவங்க ரொம்ப கவனமாக அந்த ரூம் கதவை சாத்திட்டு வந்துடுறாங்க. ரோஹிணி அப்படியே வந்து இறுக்கமாக நின்றுட்டு இருக்க கல்யாணி அவன் அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர, போம்மா நீ பேசாம போ அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அவனை பார்த்தல்ல, இந்த கோவம் தாண்டி அவனுக்கும் வந்திருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கிருஷ் வளர ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு. உனக்கு தான் புரியல. இப்போ பாரு, அவன் ஸ்கூலில் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருந்திருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அப்போ கூட அதை ஒத்துக்கிறதுக்கோ உணர்றதுக்கோ ரெடியாக இல்லாத ரோஹிணி வெடுக்குன்னு திரும்பி அம்மாவை முறைக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா அவன் வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, கல்யாணி எதுவும் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. இங்கே பாரு கல்யாணி, பெற்றவங்க தான் பிள்ளைங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும், பெற்றவங்களை பார்த்து தான் பிள்ளைங்க வளரும், எல்லாத்தையும் கற்றுக்குங்க. நீ அந்த வீட்டுக்கு போய் உன் அடையாளத்தை மறைச்சி எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த பாவம் தான் உன் பிள்ளைய வந்து பாதிச்சிருக்கு. பார்த்தல்ல, உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு பொய் சொன்னேன்னு சொல்கிற. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கல்யாணி, நாம் செய்கிற எல்லா தப்புக்கும் ஒரு விளைவு இருக்கும், அது கண்டிப்பாக நமக்கு வந்தே தீரும். அது சரி, உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சியே கிறிஸ் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? இப்போவாவது உன் புள்ள வாழ்க்கையை பற்றி நினச்சி பாரு கல்யாணி, அவனுக்காக வாழ்கிற வழியை பாரு. இதுக்கு மேலேயும் நீ பொய் சொல்லியே வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவன் வாழ்க்கையும் பாழாயிடும். உன் வயிற்றுல வந்து பிறந்ததை தவிர அவன் வேற என்னடி பாவம் பண்ணனா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ற ஆரம்பிக்கிற ரோஹிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அழாத கல்யாணி, நீ அழறதுக்காக நான் இதை சொல்லலை. கிருஷ் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணுமில்ல. இன்னும் எத்தனை நாள் உங்கள் கூட இருப்பேன்னு தெரியல. எனக்கு அப்புறம் கிருஷ் கூட இருக்க போகிறது நீ தான். நான் இல்லாமல் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நீ நடந்துக்க போகிறத வச்சு தான். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்கிறாங்க அவங்க அம்மா. மக அழறது அவங்களும் மனசுக்கு பாரமாக தான் இருக்குது. ரொம்பவே உடஞ்சி போகிற ரோஹிணி அப்படியே அழுதுகிட்டே வாசலுக்கு வர்றாங்க. அங்கே வந்து அப்படியே வாசப்படியில் உட்காந்துக்கிறாங்க. கடவுளே, என் பையனோட ஃப்யூச்சர் என்னாலேயே ஸ்பாயில் ஆகிட்டு இருந்திருக்கு, அது என் கண்ணுக்கு தெரியாமையே போயிடுச்சு. நான் பொய் சொல்லி என் லைஃப்பை மட்டும் காப்பாற்றிக்க நினச்சேன், ஆனால் அது என் பிள்ளையோட மனசையும் கெடுத்து
அவனையும் பொய் சொல்ல வச்சிடுச்சு. கடவுளே, கிறிஷ் வழிமாறி போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் பையனுக்கு நானே ஏதோ துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. அவன் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு ரோஹிணி இப்பதான் ஒரு நல்ல அம்மாவா யோசிக்கிறாங்க. அங்கேயே உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருக்காங்க. நைட்டு கிறிஷ் தூங்கிட்டு இருக்க ரோஹிணிக்கு தூக்கமே வரல. கிறிஷோட தலைமாட்டில் உட்காந்து தலையை தடவி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் யோசிக்கிறவங்க, இனி கிறிஷோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கைக்காக நான் அவங்க கிட்ட போராடுறதை விட கிறிஷ் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை செய்யறது தான் நல்லது அப்படின்னு ஒரு நல்ல முடிவை எடுக்கிறாங்க ரோஹிணி. அவங்க மனசு தெளிவானதை போலவே கிழக்கில் வானமும் தெளிவாயிடுது. அந்த நாள் ஆரம்பிக்குது. முத்து வெளியே போயிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வர்றாரு. அடுத்த புதன்கிழமை வந்துடுறேங்க சார். சரிங்க சார், நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு சொல்கிறேங்க சார் அப்படின்னு முத்து ஃபோனில் பேசிக்கிட்டே உள்ளர வர்றவர் மீனா அப்படின்னு கூப்பிட பூஜை ரூமில் ரெடி பண்ணிட்டு இருந்த மீனா இங்கே இருக்கேங்கன்றாங்க. வர்றவர் ரொம்பவே உற்சாகமாக கையை தூக்கி எல்லாம் ரெடிங்கிறாரு. என்ன ரெடின்னு மீனா கேட்க, கல்யாணத்துக்கு ஏற்கனவே பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆயாச்சு, இப்போ டேட்டும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல, சத்யா கல்யாணத்தை பற்றியா சொல்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம், அவங்க 2 பேர் கல்யாணத்துக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சுருந்தோம்ல, அடுத்த வாரம் புதன்கிழமை வர சொல்லி இருக்காங்க அப்படின்னு முத்து உற்சாகமாக சொல்ல, அவங்க அப்படியே யோசனையும் கவலையுமா நிற்கிறாங்க. என்ன மீனா, சந்தோஷமான செய்தி சொல்கிறேன், அமைதியாக இருக்கன்னு முத்து கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, எதுக்கு பயப்படுற, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குன்னு முத்து சொல்ல, ரூம்ல இருந்து ஸ்ருதியும் ரவியும் வெளியே வர்றாங்க. லவ் பண்ற 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், அது முடிஞ்சிருச்சுன்னா அவங்க சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, மீனா பக்கத்துல வந்து ஸ்ருதி நிக்கிறாங்க. அப்படியே முத்துவோட தோல்ல கையை போட்டு, என்னடா சத்யா மேரேஜை பத்தியா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ரவி கேட்குறாரு. ஆமாண்டா, புதன்கிழமை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றாரு முத்து. நல்ல விஷயம் தானே மீனா, இதுக்கு ஏன் பயப்படுறீங்கன்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அப்படி இல்லை ஸ்ருதி, கல்யாணம் நடக்கும்போது எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நடந்தா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லையே, எப்ப என்ன பிரச்சனை வரும்னே தெரியலங்கிறாங்க மீனா. அதுக்கு என்ன மீனா பண்றது, லவ் மேரேஜ்னாவே சிக்கல் தான். அதெல்லாம் வீட்டில் சம்மதிக்காம கல்யாணத்தை நடத்துறதெல்லாம் சிக்கல் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க 2 பேர் நிற்கிறாங்கல்ல அப்படின்னு ரவியையும் ஸ்ருதியையும் காட்டுறாரு முத்து. உடனே ரவி திகைச்சு போய், ஏண்டா எங்களை இழுத்து விடுறதுல உனக்கு வேற எக்ஸாம்பிளே கிடைக்கலையான்ற மாதிரி என்னடான்னு பார்க்குறாரு. பின்ன நீங்கள் 2 பேரும் வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளவு ஏன் இந்த பூக்கட்டுற அம்மா தானே சாட்சி கையெழுத்தே போட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க அது எனக்கே தெரியாமல் நடந்துச்சு, நீங்களும் அத்தையும் இதை 1000 தடவை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, ரவி சிரிக்கிறாரு. இல்லை மீனா, அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி 2 பேரும் சந்தோஷமாக தானே வாழறாங்க. என்னடா அப்படின்னு ரவியை கேட்க, அப்படிதான் நினைக்கிறேங்கிறாரு அவரு. அவ்வளோதான், வசமா ஸ்ருதிக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. நினைக்கிறியா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ரவி உடனே பயந்தடிச்சு ஓடி வந்து ஸ்ருதியோட கையை பிடிச்சிக்கிட்டு, நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, தொலைஞ்சு போன்ற மாதிரி ஸ்ருதி விட்டுறாங்க. மீனா, ஸ்டார்டிங்கில் எல்லாமே இப்படி தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்க அமைதி ஆயிடுவாங்க. இதோ நம்ம பலகுரலோட அம்மா அப்பா கூட தான் பிரச்சனை பண்ணினாங்க, ஆனால் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மறந்துட்டு ஏற்றுக்கல அப்படின்றாரு முத்து. ஸ்ருதியோட அம்மா அப்பா சிந்தாமணி மாதிரி இல்லைங்க. சிந்தாமணி எப்படிப்பட்டவன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, எதுக்கு எடுத்தாலும் அடிதடி வெட்டு குத்துன்னு போய் நிற்பா. அப்படி இருக்கிறவள நாம எப்படிங்க போய் சமாளிக்க முடியும், அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றாங்க மீனா. முத்து, அண்ணி பயப்படுறது சரிதான்டா, அவங்க பூக்கட்டுற எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு கிரிமினலா வேலை பார்த்தாங்க, இப்போ அவங்க பொண்ணு விஷயத்தில் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு ரவி கேட்க, டேய் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுடா, நாம் ஒரு விஷயத்தில் துணிஞ்சு இறங்கிட்டோம்னா அதை எப்படியாவது முடிச்சிடணும், அதோட விளைவுகளை பற்றியெல்லாம் நம்ம யோசிச்சு பயந்துட்டு இருக்கக்கூடாது, சரியா அப்படின்றாரு முத்து. முத்து சொல்கிறதும் கரெக்டு தான் மீனா. லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, எங்களுக்கும் பிரச்சனை வந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாயிடுச்சு, அது மாதிரி அவங்களுக்கும் சரியாயிடும், நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள்,
நாங்களாம் உங்க கூட இருக்கோன்றாங்க ஸ்ருதி. அவ்வளவுதான், சரி விடுங்க, அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற முத்து அப்பா எங்க இருக்காருன்னு சுத்தி பார்த்துட்டு கேட்குறாரு. அப்போதான் கரெக்டா அண்ணாமலை படியேறி வர்றாரு. முத்து அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவரு உள்ளர வர, வாப்பா இப்பதான் நீ எங்க இருக்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேங்கிறாரு அவரு. இப்பதான் வந்தியான்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாப்பா வந்து உட்காருன்னு சொல்ல, வான்னு சொல்லிட்டு அவரும் நடக்கிறாரு சோஃபாட்ட. உட்காருப்பான்னு முத்து சொல்ல அவர் வந்து சோஃபாவில் உட்கார்றாரு. முத்துவும் பக்கத்து சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. சொல்லு அப்படின்னு சொல்ல விஜயாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்பா, சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்டிருந்தோம்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்கிறாரு அவரு. அவங்க அடுத்த வாரம் புதன்கிழமை நாள் கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஓ தேதியை குறிச்சாச்சா, நல்ல விஷயந்தான். ரொம்ப சந்தோஷம், கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னு ரொம்பவே சர்க்காஸ்டிக்காக சொல்லிட்டு விஜயா அவங்களோட ஆஸ்தான சேர்ல போய் உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. ஷோ, இவ வேற குறுக்கையும் மறுக்கையும் ஓடிட்டு இருக்கான்ற மாதிரி அண்ணாமலை பார்க்க எல்லாரும் அதே மாதிரியே பாக்குறாங்க. ஆன்ட்டி, மீனாவோட தம்பி கல்யாணத்துல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா, நம்பவே முடியலையேங்கிறாங்க ஸ்ருதி. விஜயா நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்க, அது ஒன்றும் இல்லை பலகுரல், மீனாவோட தம்பிக்கு நல்லது நடக்க போகுதுங்கிற சந்தோஷம்லாம் இல்ல, சிந்தாமணி காண்டாக போற சந்தோஷம் இல்லம்மா அப்படின்னு முத்து கேக்குறாரு. அப்படின்னு உதட்ட சுழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க விஜயா. அப்பா, மாப்பிள்ளை வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, எல்லாருமே ஓகே தான். ரவியும் ஸ்ருதியும் கூட உதவியா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அந்த பப்பரப்பா வந்தான்னா அவங்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே விஜயா கோவமா, ஏய் பப்பரப்பா மனோஜ்னு சொல்லு, வெறும் பப்பரப்பான்னு மட்டும் சொல்லக்கூடாது, முழு பேரையும் சொன்னாதான் பவரா இருக்கும் அப்படின்னு உடனே அப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, இவங்க அலப்புற தாங்க முடியலன்னு ரவி சலிப்போட ஸ்ருதியை பார்க்க அவங்க சிரிச்சிட்டு நிக்கிறாங்க லைட்டா. அம்மா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா அப்படின்னு முத்து கேட்க, அப்படின்னு அமைதியாயிடுறாங்க விஜயா. அப்பா, நம்ம எல்லாருக்குமே சம்மதம் தான்ப்பா, இருந்தாலும் ஒரு வார்த்தை மனோஜ் கிட்டையும் கேட்டுக்கிறேன், அவன் கல்யாணத்துக்கு வர்றானோ இல்லையோ அவனால எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது, ஏன்னா அவனை நம்ப முடியாதுப்பா, பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து யாரையாவது பார்த்தான்னா இந்த விஷயத்த சொல்லி வச்சிருவான், அப்புறம் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறாரு முத்து. ஏண்டா அவனுக்கு என்ன வேற வேலையே இல்லையா, அவன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், உங்க வழிக்கெல்லாம் அவன் வரமாட்டான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. முத்து, இந்த விஷயத்தை பத்தி பொண்ணு வீட்டில் யாரு சொல்றாங்களோ இல்லையோ, நாம ஒரு தடவை போய் பெத்தவங்க கிட்ட இந்த தேதியில கல்யாணம் வச்சிருக்கிறோம், நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், அதுதான் தர்மம், நியாயமா கூட அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லாருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதிர்ச்சி ஆகிற முத்து, அப்பா என்னப்பா நீ, அவங்களுக்கெல்லாம் நியாயம் தர்மம்னா என்னன்னே தெரியாதுப்பா, அது மட்டும் இல்ல விஷயம் தெரிஞ்ச அவங்க ஆசீர்வாதம்லாம் பண்ண மாட்டாங்க, அடியாளுங்களோட வந்து தகராறு தான் பண்ணுவாங்க, அதுதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல திகைச்சு போய் உட்கார்ந்திருந்த விஜயாவும், ஆமாமா அவ கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னா அவ கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணிடுவா, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீ கல்யாணத்தை நடத்திடு அப்படின்னு விஜயா ரொம்ப ஆர்வமா சொல்றாங்க. விஜயா, உன் சொந்த பகையை காட்டுறதுக்கான நேரம் இல்லை, நாமளும் 3 பசங்களை பெற்று இருக்கிறோம், பிள்ளைய பெற்றவங்க கிட்ட இந்த மாதிரி முக்கியமான விஷயத்த சொல்லாம இருக்கிறது நல்லதில்ல அப்படின்றாரு அண்ணாமலை. நீங்க சொல்றதும் சரிதான் மாமா, என்ன இருந்தாலும் பெத்தவங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்பவும் தப்பு தான், நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, அப்பா நீயும் மீனாவும் ஓவர் நல்லவங்களா இருக்கீங்கப்பா அப்படின்னு சலிப்பா சொல்றாரு முத்து. டேய், இதுல நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் இல்லடா, நாம நியாயமா நடந்துக்கணும், எப்படியும் அவங்க வீட்டுல விஷயத்த சொல்லிடணும், வர்றதும் வராததும் அவங்கவங்க விருப்பம், ஆனா நீ போய் கூப்பிடுறதுக்கு கூப்பிட்டுருப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஐயையோ சிந்தாமணி கேவலப்படுறத பார்க்கணுமே, இவங்க போய் சொன்னா அது எப்படியாவது கட்டாயிடுமேன்னு பாக்குறாங்க விஜயா. இல்லப்பா, அவங்க வந்தா பிரச்சனை பண்ணுவாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நம்ம முறைப்படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம், அதனால அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு அண்ணாமலை. முத்து, அப்பா சொல்றது சரிதான்டா, 2 பேருமே மேஜர், இவங்களால அவங்கள எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாரு ரவியும். முத்து, அப்படியே போலீஸ் கேஸ்ன்னு போனா போலீஸும் நம்ம பக்கம்தான் இருப்பாங்க, அதுக்கான பாதுகாப்பும் இருக்கும், அதாவது பொண்ணு வீட்டுக்கு சொல்லிடணும், அதுதான் நல்லது, என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணை பெத்தவங்க, அவங்கள கூப்பிட்டுருவோம்,
அவங்க வர்றதும் வராததும் அவங்க இஷ்டம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க அவங்க வரலன்னா என்னங்க, நாம தான் இவ்வளோ பேர் இருக்கோம்ல, நாம் முன்னாடி நின்று அவங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், எப்படியாவது அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு விஜயா ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே விஜயாவை வெறுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷமான விஷயத்தை யோசிச்சு அப்படியே விஜயா எல்லாரையும் பார்க்க எல்லாரும் உருன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஆன்டி தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அண்ணாமலை ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, முத்து 2 பேரும் வாழ்க்கையை தொடங்கும் போது பெற்றவங்க ஆசீர்வாதம் வேணும்டா, பின்னால் நாம் சொல்லாமல் விட்டுட்டோன்னு ஒரு பேர் வந்துடும்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்லு. இது உருப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. சரிப்பா, அப்போ நானும் மீனாவும் போய் சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு முத்து சொல்ல சின்ன சிரிப்போடு நிற்கிறாங்க மீனா. இருந்தாலும் எனக்கு என்னமோ நீங்கள் அவங்க கிட்ட சொல்றது சரியா படலைங்க. கண்டிப்பா சிந்தாமணி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா அப்படிங்கிறாங்க விஜயா. அம்மா அதுக்கு இல்லைம்மா, அப்பா சொல்ற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரவங்க கிட்ட சொல்றது நல்லது தானேங்கிறாரு முத்து. அவங்க ஒருவேளை வந்தா ரேகா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல, அதனால எனக்கு என்னமோ அவங்க கிட்ட சொல்றது தான் கரெக்டுன்னு தோணுது அப்படிங்கிற முத்து. நாம போயிட்டு வந்துருவோமான்னு மீனா கிட்ட திரும்பி கேட்குறாரு. அவங்களும் உம்மன்னு தலையாடுறாங்க. வரேன்பான்னு சொல்லிட்டு முத்து நடக்க வரோமாமான்னு மீனாவும் கூட போடுறாங்க. விஜயாவுக்கு ஏக சந்தோஷம். சிந்தாமணி இனிமே தாண்டி இருக்குடி உனக்கு அப்படின்னு சந்தோஷமா கனவு கண்டுட்டு சாஞ்சு ஆடிட்டு இருக்காங்க. இங்க மூர்த்தியோட வீட்டுல ஒரு சேர்ல சிந்தாமணி உட்கார்ந்துருக்க. மூர்த்தி ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்காரு. சிந்தாமணி நம்ம பொண்ணே நமக்கு எதிராக இப்படி மாறிட்டா, இதுக்கு காரணம் அந்த முத்து மீனா தான். அவங்க 2 பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன், நான் லைசன்ஸோட கன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு அவரு மாடிப்படி சைடா போக, ஏங்க நில்லுங்கன்னு எழுந்து நிக்கிறாங்க சிந்தாமணி. கோவத்துல அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்கள கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்களா அப்படின்னு சிந்தாமணி ஆத்தாமையும் கோவமா கேக்குறாங்க. சாதாரண 2 பேரு நம்ம பொண்ணை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்கல்ல, அவங்க உயிரோட இருந்தா தானே இது நடக்கும்னு கேக்குறாரு மூர்த்தி. உச்சி கொட்டுற சிந்தாமணி, அவங்க கொல்றதை நம்ம நேரடியாக தான் போய் செய்யணுமா? நான் நினைச்சிருந்தா அதை எப்போவோ பண்ணியிருப்பேன். என் பேர் கூட வெளியில வராம லாரியை வச்சு 2 பேரையும் தூக்கி அடிச்சிருக்க முடியும். ஆனா இப்ப அவங்கள கொல்றதை விட நம்ம பொண்ணு தான் நமக்கு முக்கியம். இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணினாலும் அது நம்ம பொண்ணையே நம்ம கிட்ட வரவிடாம பண்ணிடும். கொஞ்சம் நிதானமா தான் இருக்கணும்ன்றாங்க சிந்தாமணி. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ரேகாவை இப்படி ஒரு வீடியோவை அனுப்பி வச்சிருக்காளே அப்படின்னு மூர்த்தி சொல்ல, அதுவும் அந்த முத்துவோட பிளானா தான் இருக்கும். அப்படி ஒரு வீடியோவை அவ விடலைன்னா இந்நேரம் அந்த முத்து மீனா 2 பேரையுமே இருக்கிற இடமே தெரியாம பண்ணி இருப்பேன் அப்படின்னு சிந்தாமணி கோவமா சொல்றாங்க. இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு அவரும் கோவமா கேட்க, நம்ம பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து தான் ஆகணும், அதுக்கு என்ன வழின்னு தான் நாம இப்ப யோசிக்கணும் அப்படின்னு சிந்தாமணி மூர்த்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே 2-3 அல்லக்கைங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ முத்துவோட கார் அங்கே வருது. முத்து காரை நிறுத்த இந்த பக்கம் ஒரு தாம்பாளத்தில் ஒரு பெரிய சீப்பு வாழைப்பழம் பூ அதெல்லாம் வச்சு மீனா இறங்கி வர்றாங்க. முத்துவும் அந்த பக்கமாக இறங்கி வர, ஏங்க இப்போ வரைக்கும் அவங்க ரேகாவை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க, இப்போ போய் அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்க போறோன்னு சொன்னா அப்படின்னு மீனா நிறுத்த, வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. என்ன பண்ண சொல்ற? அப்பா சொல்லிட்டாரு மீனா, அவர் வார்த்தையை மதிச்சு சொல்லிட்டு வந்துருவோம் வா அப்படின்னு முத்து கேட்டை திறந்து உள்ளர வர, உடனே சிந்தாமணியோட மெயின் அல்லக்கை வந்து, ஏய் நில்லு, எதுக்கு வர்ற அப்படின்னு கேட்குறாரு. சிந்தாமணியை பார்க்கணும்னு போய் சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல, இங்கே இருன்னு உள்ளர போறாரு அந்த அல்லக்கை. முத்துவும் வாசப்படியில் ஒரு கால் எடுத்து வச்ச மாதிரி அப்படியே நிற்க, பின்னாடி மீனா தாம்பாளத்தை தூக்கிட்டு நிற்கிறாங்க. உள்ளர வர்றவர், அக்கா அந்த முத்துவும் மீனாவும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி மூர்த்தியை பார்க்க போய் வர சொல்லுங்கிறாரு அவரு. சரிங்க சார்னு அவர் வெளியே போக, இப்போ எதுக்கு அதுங்க இங்கே வந்திருக்குங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இரு வரட்டும் பார்க்கலாங்கிறாரு மூர்த்தி. வாசப்படிக்கிட்ட வர்ற முத்து வணக்கம்னு அங்க நின்று கை கூப்புறாரு. 2 பேரும் திரும்பி பார்க்க, முத்து கூப்பின கையோட மீனா கையில தாம்பாளத்தோட நின்றுட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வர அவங்களும் உள்ளர வர்றாங்க. சிந்தாமணி 2 பேரையும் வெறுப்போட பார்த்துட்டு, என்ன வேணும், எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்ன கையில தட்டு? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இப்படி வீடு வீடா தட்டை எடுத்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? குடும்பத்துல ஏதாவது கஷ்டமா அப்படின்னு சிந்தாமணி அடுக்கடுக்கா கேட்க, முத்து அவங்கள ரொம்பவே கிண்டலா பார்த்துட்டு, நக்கல்லாம் நல்லா தான் இருக்குது, எங்க குடும்பத்துக்கெல்லாம் எந்த கஷ்டமும் வராது
அப்படி வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோன்றாரு முத்து. எதை பற்றி அப்படின்னு மூர்த்தி கேட்க, எல்லாம் நல்ல விஷயம்தான், உங்கள் பொண்ணை பற்றி தாங்கிறாரு முத்து. முதல்ல என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லுடா அப்படின்னு கத்த, சிந்தாமணியை அவங்க கையை பிடிச்சி நிறுத்துறவர், இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகைன்னு எதுவும் இல்லைங்கிறாரு மூர்த்தி. அதையே தாங்க சார் நானும் சொல்றேன். நாங்களும் யாரையும் பகையாளியெல்லாம் பார்க்கல. உங்க பொண்டாட்டி தான் மீனாவை எதிரியா நினைச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, சிந்தாமணிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஏய், இவெல்லாம் எனக்கு எதிரியான்னு கத்துறாங்க, அப்படிதானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, டென்ஷனோட பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. எனக்கு எங்கள் பொண்ணு தான் முக்கியம். அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, மீனா முத்து 2 பேருமே அவர் அர்த்தத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. எங்ககிட்ட இருந்து எங்கள் பொண்ணை பிரித்து கூட்டிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க. எங்கள் பொண்ணை எங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ரொம்பவே டென்ஷனு கோவமாக கத்துறாரு மூர்த்தி. சார், இனிமே தாங்க சார் நம்ம 2 குடும்பத்துக்கும் ஸ்ட்ராங்கா சம்பந்தம் இருக்க போகுது அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா அதிர்ச்சியோட பாக்குறாரு. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறாளே அப்படின்னு முத்து சொல்ல, 2 பேருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்ல, 2 பேருமே அப்படியே அதிர்ச்சியில சிலை ஆயிடுறாங்க. மீனா மறுபடியும் அதையே சொல்றாங்க. வர புதன்கிழமை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்க போகுது. இன்னைக்கு நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, சிந்தாமணி ரொம்ப கோவமா முன்னாடி போய், ஏய், ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருடான்னு கத்துறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு கூலா சொல்றாரு முத்து. யாரு இவ தம்பி? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? இதுங்களே ஒன்றும் இல்லாத குடும்பம். என் பொண்ணை கட்டி கொடுக்க நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அட அதான் புதன்கிழமை கல்யாணமே நடக்க போகுதுன்னு சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படி கல்யாணம் நடந்தா அடுத்த நொடியே உங்க வீட்டில் கருமாதி நடக்கும் அப்படின்னு சிந்தாமணியும் கத்துறாங்க. இப்போ எதுக்கு கத்துறீங்கன்னு மீனா பதிலுக்கு வேகமா கத்துறாங்க. நல்ல விஷயம் பேச வந்திருக்கோம், எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்படின்னு மீனா கத்த, சிந்தாமணி அவங்கள பாக்குறாங்க. உங்களுக்கு வேணா எங்க மேல கோபம் இருக்கலாம், ஆனா நாங்க உங்க பொண்ணுக்கு நல்லது தான் பண்றோம். ரேகா சத்யாவை உண்மையா விரும்புறாங்க. சத்யா கூட சேர முடியாம போனா உங்க பொண்ணு என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு மீனா மிரட்டலா சொல்றாங்க. கண்ணில் கொஞ்சம் சலனத்தோடையும் பயத்தோடையும் பாக்குறாரு மூர்த்தி. உங்க பொண்ணை நீங்க இழந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு மீனா மெயின் ஸ்விட்ச்ல கைய வைக்க, 2 பேருமே திகிலோட பாக்குறாங்க. இப்பவும் சொல்றோங்க சார், உங்ககிட்ட இருந்து உங்க பொண்ணை பிரிக்கணுங்கிறது எங்க எண்ணம் கிடையாது. சத்யா கூட அவங்க நல்லா வாழணும், அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்றோம். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்குங்கிறாரு முத்து. என்னடா சவால் விட்டுட்டு போலான்னு வந்தியா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, கல்யாணத்துக்கு முறைப்படி கூப்பிடலான்னு வந்தோம். என் அப்பா அதை தான் சொன்னாரு. என்ன இருந்தாலும் பொண்ணை பெற்றவங்களுக்கு சொல்லாம கல்யாணத்தை நடத்தக்கூடாது, அவங்க ஆசீர்வாதத்துல தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு, அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு முத்து நிதானமா சொல்றாரு. என் மேல இருக்க கோவத்தை எதுக்கு உங்க பொண்ணு மேல காட்டுறீங்க? அவங்க வாழ வேண்டியவங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றாங்க மீனா. உடனே அவங்க கையில இருக்க தட்டை வேகமா தட்டி விட்டுட்டு, என்னடி சொல்ற, நல்லவ வேஷம் போடுறியா? என் பொண்ணை கடத்திக்கிட்டு போய் உன் தம்பிக்கு கட்டாய கல்யாணம் பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வையே அப்படின்னு சிந்தாமணி ஆங்காரமா சொல்லிட்டு இருக்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பொண்ணை அனுப்பின வீடியோவை பார்த்தீங்கல்ல அப்படின்னு முத்து கேட்க, சிந்தாமணி எரிச்சலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைக்காத. என் பொண்ணுக்காக தான் உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு மூர்த்தி. மீனா அவரை எரிச்சலோட பார்த்துட்டு இருக்க, சார் உங்களுக்கு என்னதாங்க சார் பிரச்சனை? 2 பேர் லவ் பண்ணவே கூடாதாங்க சார்? அப்படி என்னதாங்க சார் உங்களுக்கு காதல் மேல வெறுப்புன்னு கேட்கிறாரு முத்து. தராதரோன்னு ஒன்று இருக்குல்ல, என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின ஒரு பையன் என் பொண்ணை லவ் பண்ணா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேனுமா அப்படிங்கிறாரு மூர்த்தி. உங்க பொண்ணும் தாங்க சார் சத்யாவை விரும்புறாங்கன்றாங்க மீனா. கண்டதை பேசி அவ மனசை மாத்தி இருக்கிறான், எல்லாம் எங்க சொத்துக்காக தானே அப்படிங்கிறாரு மூர்த்தி. சார் நாங்க உழைக்கிற வர்க்கம் சார், அடுத்தவங்க சொத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க இல்ல அப்படின்றாங்க மீனா.
எங்க வீட்டை ஏமாத்தி வாங்க பார்த்தது உங்க பொண்டாட்டி தான் அப்படின்னு முத்து சொல்ல, ரெண்டு பேரும் வெறுப்பும் வெறியுமா அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லைங்க சார், விரும்புற ரெண்டு பேரை சேர்த்து வச்சாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுக்காக தாங்க சார் இதை பண்றோங்கிறாரு முத்து. ரெண்டு பேரும் அமைதியா வெறிச்சு பார்த்துட்டு இருக்க, நீங்க ஃபைனான்ஸ் கொடுக்கறவர் தானேங்க சார், அதுவும் அதிக வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. உங்க கம்பெனியில எல்லாத்தையுமே நியாயமா பண்ணணும்னு நினைச்சதே சத்யா தானேங்க சார், அதை மறந்துட்டீங்களா? இதா இந்த அம்மா பூ வித்து பொழப்பு நடத்துகிற ஏழைப்பாளைங்க, மற்றவங்க கிட்டன்னு அநியாய வட்டிக்கு கொடுத்து அவங்க உழைப்பை சுரண்டுறவங்க. ரெண்டு பேரும் பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க பெத்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு முத்து சொல்ல, சிந்தாமணி வெறுப்போட முகத்தை திருப்பிக்கிறாங்க. மூர்த்தியும் அப்படியே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவ ஆசைப்பட்டவனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்க சொல்லி இருந்தா உங்க பொண்ணு ஏங்க சார் வீட்டை விட்டு ஓட போறா? நீங்க செய்யாத விஷயத்த நாங்க செய்யறோங்க சார். உங்க போலி கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். அப்படி பண்ணினீங்கன்னா உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு முத்து சொல்ல, ரெண்டு பேருமே அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. சிந்தாமணி ரொம்ப முறைப்பாவே நிக்கிறாங்க. இது உங்க பொண்ணோட கல்யாணம், நீங்க இல்லாம நடக்க கூடாதுன்னு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்து பேசுறோம், அதை புரிஞ்சுக்கோங்கன்னு மீனா சொல்ல, வாயை மூடடி, உன் தம்பிக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி கத்துறாங்க. யார் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். உங்க பொண்ணு மேல அக்கறை இருந்தா வாங்க, இல்லையா ஒதுங்கி இருங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு முத்து மிரட்டல அடிக்குறல்ல சொல்றாரு. சிந்தாமணியும் மூர்த்தியும் அப்படியே அதிர்ச்சியோட நிமிர்ந்து பாக்குறாங்க. வா மீனா அப்படின்னு முத்து மீனாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. ச்சே அப்படின்னு சிந்தாமணி உடம்பு இருக கோவத்தோட ரெண்டேட்டை எடுத்து வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் மனோஜ் கிட்ட நம்ம ஆப்பிள் ஜூஸ் கனகாவோட அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சில மாப்பிள்ளைகளை பார்த்தோம், ஆனா யாருமே ஒத்து வரல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எங்க பொண்ணு உங்களை பத்தி அடிக்கடி பேசுறா அப்படின்னு கனகாவோட அம்மா பப்பரப்பா மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்க, அங்க ஆப்பிள் ஜூஸ் கனகா இருக்கிற ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பத்தி கேக்குறா, அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? நீங்க அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டா எங்க மொத்த சொத்தையும் உங்க காலடியில கொண்டு வந்து கொட்டுவேன் அப்படின்னு கனகாவோட அம்மா சொல்ல, மனோஜ் பின்னாடி செம பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ, கோடி கோடியா என் காலில் வந்து கொட்டுன்னு சொன்னாரு, அது இதுதானா அப்படின்னு மனோஜ் அப்படியே ஆர்வமா கனகாவை பார்க்க, அவங்க ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர், நாம எதிர்பார்த்த மாதிரியே தான் நடக்க போகுது போல இருக்கு. ரோஹிணி மனோஜோட வழியிலிருந்து ஒதுங்கிக்க, பப்பரப்பா மனோஜுக்கும் ஆப்பிள் ஜூஸ் கனகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதா? என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.